நண்பர்களே வணக்கம். பொதுவாக பெண்களுடைய ஜாதகத்தை கொண்டு வரும் பெற்றோர்கள் நம்மிடம் கேட்கக்கூடிய கேள்விகள், ஐயா, என்னுடைய மகளுக்கு திருமணம் சிறப்பாக இருக்குமா? திருமண வாழ்க்கை சிறந்து விளங்கினாலும் வசதி வாய்ப்புடன் நன்றாக இருப்பார்களா? பிரியாமல் இருப்பார்களா? எப்படிப்பட்ட கணவன் அமைவார்? உறவிலே அமையுமா? அல்லது அந்நியத்தில் மாப்பிள்ளை அமைவாரா? வெளிநாட்டு மாப்பிள்ளை அமைவாரா? அல்லது உறவிலே கணவன் கிடைப்பாரா? என்றெல்லாம் நம்மை கேள்விகள் கேட்கின்றார்கள். இது நியாயமான கேள்வியே. அன்பர்களே, இந்த காணொளியை அனைவரும் தள்ளிவிடாமல் பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு விடை கிடைக்கும். இதற்காக ஒரு 2 நிமிடங்கள் ஒதுக்குங்கள். கண்டிப்பாக பாருங்கள். நண்பர்களே, ஒரு பெண்ணுடைய களத்திர ஸ்தானத்தில் சுபகரகம் இருந்தால், களத்திர ஸ்தானாதிபதி உச்சம் பெற்று இருந்தாலும் வசதி உள்ள கணவன் அமைவான். சத்மஸ்தானத்தில் புதன் கிரகம் அமைந்திருந்தால் உறவில் கணவன் அமைவார். களத்திர ஸ்தானத்திலே சனி அமர்ந்திருந்தால் வயதான கணவர் அமைவார். களத்திர ஸ்தானாதிபதி 6, 8, 12 ஆகிய மறைவிடங்களில் இருந்தால் கணவனோடு ஒற்றுமையாக வாழ முடியாது. களத்திர ஸ்தானாதிபதி 9ஆம் வீட்டில் பலம் பெற்று சஞ்சரித்தாலும், குருவால் பார்க்கப்பட்டாலும் வெளிநாட்டு மாப்பிள்ளை அமைவார். களத்திர ஸ்தானம் வலுவாக இருந்தால் கணவன் வலிமை மிகுந்தவனாகவும் வசதி படைத்தவனாகவும் இருப்பார். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.